வெல்கம் பேக் டு ராணி சித்திர தையல். நான் வந்து இன்னைக்கு லேசி டேசி, அதாவது ஒரு பிளவுஸ்ல லேசி டேசி எப்படி போடுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் எடுத்திருக்கேன். இதுல வந்து பாருங்க, அடியில விட்டு வெளியே எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த அதே இடத்துல குத்திட்டு பாருங்க, இப்படி குத்தி இப்படி எடுக்கணும். செயின் ஸ்டிச் எப்படி போட்டோமோ அப்படியே தான், ஏற்கனவே சொன்னது தான், இருந்தாலும் திருப்பி திருப்பி அதே தான் சொல்கிறேன். திருப்பி பாருங்க, இதுக்குள்ளே போட்டு இப்படி. இப்போது இந்த இடத்துல ஒரு செயின் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் பக்கத்துலேயே குத்திக்கோங்க, குத்திட்டு வெளியே எடுத்துக்கோங்க. அப்புறம் திருப்பி இங்கே, அதாவது இது வந்து ஒரு டிசைன் போட்டிருக்கேங்க. பாருங்க, பிளவுஸு முடிச்ச பிறகு காமிக்கிறேன். இந்த டிசைனை தான் நம்ம வந்து இங்கே போட போகிறோம். இப்போ லேசி லேசி ஆரம்பிச்சிட்டேன். இதை பாருங்க, இது இப்போ வந்து க்ரீன் கலர் தான் போட்டுட்ருக்கேன். இது ஃபுல்லாகவே லேசி லேசி, அப்புறம் ஒரு பீடு, அப்புறம் ஒரு ஸ்டோனு. இந்த இடத்துல வந்து இந்த ப்ளூ கலர் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு, இது வந்து ஸ்டெம்மு. இதெல்லாம் ஃபுல்லாகவே போட்டிருக்கு. இதை வந்து நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி அப்படின்னு. பாருங்க, இப்போ அடுத்த ஃப்ளாருக்கு போயாச்சு. பார்க்க ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். கிராஸாக குத்திக்கோங்க. அதாவது என்ன ஷேப்ல இருக்கோ அந்த ஷேப்ல இப்படி குத்தி இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு திருப்பி கீழே போயிடுங்க. இல்லை அப்படின்னா கையில் ஃப்ரேம் வச்சு போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இது நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக 18 இன்ச்சஸ் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். பாருங்க, இங்கே குத்தி என்ன ஷேப்போ அந்த ஷேப்பில் இப்படி குத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா ஒரு செயின் மேக் ஆகும். ரொம்ப இழுத்தீங்கன்னா இது ஃப்ளாட் ஆகிடும். ஓரளவுக்கு இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு வெளியில் போயிடுங்க. அடுத்ததுக்கு இப்படி ஃபுல்லாக நான் எப்பவும் சொல்கிறது தான், இப்படி கட்டவரலில் பிடிச்சிட்டு போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்படி கண்டினியூஸாக ஒரு 6 or 8 இருக்குது. அடுத்ததுக்கு போயிடலாம். அடியில் போயிட்டு திருப்பி அடுத்ததுக்கு 7 இருக்கு. இழுத்துட்டு இப்படி. அதுக்கப்புறமேட்டு இங்கேருந்து ஸ்டெம் போடுறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஆரம்பிச்சுக்கிறேன். இது ஃபுல்லாகவே போட்டாச்சு. இந்த க்ரீன் கலர் லேசி டேசி போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு இங்கே பாருங்க, கொஞ்சமாக ஆல்ரெடி ஸ்டெம் போட சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, அதே மாதிரி போடணும். சின்னதாக எடுத்துட்டு போட்டிங்க அப்படின்னா அழகாக வரும். எப்போவுமே ஸ்டெம் மட்டும் எவ்வளோ சின்னதாக எடுக்கிறோமோ அவ்வளோ அழகாக வரும். இப்படியே ஸ்டெம் போட்டு இந்த பக்கம் 2 சைடும் போடணும். போட்டு முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லேசி டேசி போடலாம். க்ரீன் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டேன். இப்போது இந்த இடம் இதை சுற்றி இப்படி பிடிச்சிக்கோங்க. எப்படி போடலாம், இந்த லேசி டேசி போட்ட மாதிரியே தான். இப்படி போட்டுட்டு இந்த எட்ஜில் விட்டுருங்க. விட்டுட்டு இப்படியே எடுக்கிறதுனாலும் எடுத்துடலாம்.
இல்லை வெளியில் போயிட்டு உள்ள மேலே எடுத்தாலும் சரி, அது நம்ம இஷ்டம்தான். அதோட ஷேப்பை மட்டும் மெயின்டைன் பண்ணணும், அவ்வளோதான். பார்க்க ஒரு ஃப்ளாராகவும் வச்சுக்கலாம், பட்டர்ஃப்ளை மாதிரியாகவும் வச்சுக்கலாம். ஒரு ரவுண்ட் ஷேப்பு பார்க்க டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த எண்டில் குத்திட்டு திருப்பி இந்த குத்தி அப்புறமா இங்கே குத்திட்டு திருப்பி இங்கே எடுத்துக்கணும். பிளான் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இப்போது இது இங்கே ஆரம்பித்தேன், கரெக்டாக இந்த இடத்துலேருந்து இப்படி கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி நீங்கள் தைச்சிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த இடம் முடிஞ்சிச்சு. இப்போ எடுக்கும் போது இந்த பூக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது முடிஞ்சிச்சு, இந்த இடத்துல இப்போ நம்ம எடுக்கிறோம். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக சுற்றி போடணும். இதே ஃபுல்லாக சுற்றி போட்டுகிட்டே வரணும். இப்போ இங்கே முடித்த பிறகு நம்ம வந்து அந்த பக்கம்தான் போகணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல முடிஞ்சிச்சு. இங்கே ஆரம்பிக்க போகிறோம். இங்கே ஆரம்பித்து இப்படி கொண்டு வரணும். இந்த தடவை பிடிச்சிட்டு இப்படி, ஏன்னா இது வந்து இப்படியே போட்டுகிட்டே வரணும். ஃபுல்லாகவே போடும்போது ஈஸியாக இருக்கும். இது போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது லேசி டேசி ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து எல்லோ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுங்கிறதையும் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது தான். இப்படி த்ரெட்டை நீடில் இப்படி வச்சுட்டு இப்படி 3 தாட்டி இப்படி சுற்றினாலும் சரி, இல்லை இப்படி நடுவில் இப்படி சுற்றிக்கிட்டிங்கனாலும் சரி. சுற்றிட்டு எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அதுக்கு பக்கத்தில் இப்படி குத்திட்டீங்க. அப்படி குத்தி வெளியே எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டு வந்து மேக் ஆகிடும். பாருங்க, ஆயிடுச்சு. அதே மாதிரி இதில் வந்து நம்ம 5 போட போகிறோம். இது வந்து மிடில் வச்சுட்டு இதை சுற்றி வந்து நம்ம 5 போடணும். இப்போ நான் இங்கே ஆரம்பிச்சிருக்கேன். பாருங்க, பிடிச்சிக்கோங்க. த்ரெட் அப்படி பிடிச்சிட்டு நீடில் இப்படி வச்சுட்டு 1 2 3 போட்டுட்டு எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல கொஞ்சம் பக்கத்தில் இப்படி பிடிச்சி இழுத்துட்டு இந்த த்ரெட்டை மட்டும் விடக்கூடாது. வச்சுட்டு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா அழகாக ஃப்ரெஞ்ச் நாட் வந்து மேக் ஆகும். பாருங்க, நான் கை எடுத்துட்டேன். இப்போது அந்த இடத்துல ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்துடுச்சு. இப்போது இது பக்கத்தில் 3 தாட்டி சுற்றிட்டு இப்படி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டு இப்படியே சுற்றி ஒரு ஃப்ளார் மாதிரி இப்படி போட்டே போகணும். அவ்வளோதான். இப்போ 3 போட்டுட்டோம். இன்னும் ஒரு 2 போட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ளார் மாதிரி வந்துடும். சுற்றி ஒரு இது வச்ச மாதிரி. இதுக்கு வேணும்னா நம்ம வந்து இது கூட வைக்கலாம். சீக்வன்ஸ்னால் சம்கி கூட வைக்கலாம். இப்போ 3 தாட்டி சுற்றிட்டு இப்போ போட்டாச்சு. பாருங்கள், ஸ்டெம்மு, ஃப்ரெஞ்ச் நாட், லேசி இது ஃபுல்லாகவே போட்டிருக்கு.
இது ஃபுல்லாகவே லேசி டேசி இது ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். அதுக்கப்புறம் இங்கேயும் ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். இது ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நான் போட்டு முடிச்சிட்டேன். பாருங்க, லேசி டேசி, ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு, ஸ்டெம் ஸ்டிச் எல்லாமே. இப்போ வந்து நம்ம இந்த லேசி டேசிக்குள்ளார ஒரே ஒரு பீடு வைக்க போகிறோம். அந்த பீடு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ அடியிலேருந்து நூல் வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் ஒரு பாருங்க, இது வந்து ரொம்ப சன்னமாக இருக்கணும் நீடில். அப்போதான் இந்த சுகர் பீட்ஸ் வந்து உள்ளே போகும். பாருங்க, இங்கே இருக்கு சுகர் பீட்ஸு. இது ஃபுல்லாகவே இல்லை அப்படின்னா போகாது. அது நம்ம பார்த்து தான் எடுக்கணும். நீடில் கரெக்டாக இல்லை அப்படின்னா இது உள்ளே போகாது. பாருங்க, இங்கே வச்சுட்டேன். பாருங்க, இங்கே இருக்கு. இது உள்ளவே இதுக்குள்ள அதே லேசி டேசிக்குள்ளார அப்படியே சும்மா வச்சு தைக்க போகிறோம். தைச்சிட்டு அடுத்ததுக்குள்ளே போக போகிறோம். அவ்வளோதான். அடுத்தடுத்து அப்படியே தைச்சிட்டே வர போகிறோம். நாட்டு போட்டு தைக்கலாம். நாட்டு போட்டு தைக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படியே கண்டினியூஸாகவே தைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரே ஒரு பீடு தான் வைக்க போகிறோம். கீழெல்லாம் விழாது. லைனிங் வேறு கொடுக்க போகிறோம் இல்லையா, அதனால் ஒன்றும் ஆகாது. அப்படியே நம்ம தைச்சிக்கலாம். இப்படியே ஒரு கண்டினியூஸாக நம்ம தைக்கணும். இங்கே அப்புறம் இப்படியே நான் கண்டினியூஸாக தைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். அதாவது லேசி டேசி, அப்புறம் இந்த இதுக்குள்ளார ஒரு பீடு, சுகர் பீட்ஸு, அப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட், ஸ்டெம் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இதோட இது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இது வந்து ஸ்லீவுக்கு போட்டிருக்கு. 2 சைடு ஸ்லீவ் போட்டாச்சு. பாருங்க, இது போட்டுட்டேன். இது போட்டு முடிச்சிட்டேன். இங்கே இருக்கு. இது வந்து போட்டு முடிச்சாச்சு.